நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகோட்ரா நம்பர் அப்படின்றான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகோட்ரா நம்பர், அதாவது அவகோட்ரா எண்ணின் மதிப்பு என்ன. ஃபஸ்ட்டு நீங்கள் அவகோட்ரா எண்ணுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அவகோட்ரா எண்ணுன்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை போய் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருளை எடை போட்டு தானே வாங்குறீங்க. எடை போட்டு வாங்குறீங்க ஒரு பொருளை. அப்போது அந்த பொருள், இப்போ அந்த பொருளை எடை போட்டு வாங்குறீங்கன்னா அதில் ஒரு எடை கிராமுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது என்னது கிராம், அதுக்கு கீழே என்னது மில்லிகிராம்னு சொல்கிறாங்க, ரைட்டா? மில்லிகிராம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது எதுக்காவது ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் அணுவுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறதா? அணுவுக்குன்னு சொல்லி எந்த அளவும் கிடையாது. அப்போது இந்த அவகோட்ரா நம்பர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பொருளில் ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கணும். இங்கே உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இது ஒரு சப்ஸ்டன்ஸ், இது ஒரு பொருள், ரைட்டா? இது ஒரு சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள். அப்போ இந்த பொருள் இத்தினூண்டு பாகம், இந்த இத்தினூண்டு பாகத்தை நான் எடுத்துக்கிறேன். இது இவ்வளோ தூர பாகம், இது ஒரு சின்ன பாகம், ரைட்டா? இந்த பாகத்துக்குள்ளே எவ்வளவு எண்ணிக்கையிலான, சின்ன பாகத்தில் எவ்வளவு எண்ணிக்கையிலான என்னது அணுக்கள் இருக்கிறது. அணுக்கள்னு ஆட்டம்கள் இருக்கிறது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் ஏ 1 மோல் அப்படின்றான். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். இந்த ஒரு சின்ன பார்ட்டிகிள் சப்ஸ்டன்ஸு, இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இங்கே வருங்க, இப்போ இது ஒரு மோல், இது ஒரு மோல், இது ஒரு மோல், மோலும்பாங்க, ரைட்டா? இப்படி பல மோல்கள் சேர்ந்தது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், ரைட்டா? ஒரு பொருள். அப்போது இது இதில் என்ன இருக்குது, பல மோல்கள் இருக்கிறது. அப்போ ஒரு மோலுக்குள்ளே எத்தனை எண்ணிக்கையிலான ஆட்டங்கள் இருக்கிறது? ஒரு மோல்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், அதுக்குள்ளே ஆட்டம் எத்தனை இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இத்தனை ஆட்டங்கள் இருக்கிறது. எத்தனை ஆட்டங்கள்? 6.023 × 10⁻23. இது இந்த மேலே 6ஆம் வகுப்பு படுறது பவர் 23, 10⁻23 அர்த்தம். இத்தனை எண்ணிக்கையிலான அணுக்கள் சேர்ந்தது ஒரு மோல். புரிஞ்சுதா? ஒரு மோலுக்கு எத்தனை அணுக்கள் இருக்கிறது? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லலாம், இல்லை அணுக்கள், ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு கீழே இனிமேல் பிரிக்க முடியாது, அது இருக்கிறது சின்னது. அப்போ இத்தனை அணுக்கள் சேர்ந்தது ஒரு மோல். ஆட்டம்ன்றாங்களே, ஆட்டம் தான் இருக்கிறது சிறியது. இந்த அவகோட்ரா நம்பர் அதை தான் குறிக்கிறது. எவ்வளவு? 6.023 × 10⁻23 எண்களை கொண்ட இத்தனை எண்ணிக்கையிலான அணுக்கள் சேர்ந்தது ஒரு மோல். ஒரு மோலுக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்கிறது? இத்தனை அணுக்கள் இருக்கிறது. தான் கேட்குறேன். இது என்னது? இதுக்கு பேர் என்னது? அவகோட்ரா நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவகோட்ரா நம்பர் என்னது? ஒரு மோலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டங்களின் எண்ணிக்கை. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சின்ன பொருள், அதுக்குள்ளே ஏகப்பட்ட மோல் இருக்கும். அப்போ நம்ம இந்த ஒரு மோலுக்குள்ளே இருக்கிற எண்ணிக்கையை வச்சு நம்ம எத்தனை மோல் இருக்குதுன்னு பார்த்து அத்தனை மோலில் மல்டிப்ளை பண்ணால் அப்போ எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு நம்ம இதில் பார்த்துடலாம். பிறகு அதோட எடையை நம்ம பார்க்கலாம், சரியா? இப்போ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அவகோட்ரா நம்பர்னு என்னது? ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருள், ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருள் இல்லை எவ்வளோ எண்ணிக்கையிலான ஆட்டம் அணுக்கள் இருக்கிறதுனா இவ்வளோ எண்ணிக்கையில் 6.023 × 10⁻23 எண்ணிக்கையிலான அணுக்கள் இருக்கின்றன, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மாடர்ன் பீரியாடிக் லா குரூப் கண்டெய்ன்ஸ் த ஹாலஜன் குரூப். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? வெர்டிக்கலாக எத்தனை இருக்குது? வெர்டிக்கலாக இருக்கிறது என்னது? குரூப்பு. ஹரிஜாண்டலாக இருக்கிறது என்னது? பீரியட். அப்போ ஹரிஜாண்டலாக இருக்கிறது என்னது? மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 7. அப்போ வெர்டிக்கலாக இருக்கிறது 18. அப்போ 17ஆம் நம்பர் என்னது? 17ஆம் நம்பர் குரூப் வந்து ஹாலஜன் குரூப்பு. 18 என்னது? நோபல் கேஸ். 17ஆவது குரூப் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன? ஹாலஜன் குரூப்பை சேர்ந்தது. 18ஆவது என்னது? நோபல் கேஸ். இதை பக்கா கேட்பாங்க, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன மொத்தம் எத்தனை? 18 குரூப்பு. வெர்டிக்கலாக இருக்கிறது குரூப்பு 18 இருக்கும். ஹரிஜாண்டலாக இருக்கிறது 7. அந்த அட்டாமிக் டேபிள் இதுதான், சரியா? இப்போ பாருங்கள் என்ன கேட்குறான். அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையில் ஹாலஜன்கள் எந்த தொகுதியில் உள்ளன அப்படின்ட்டான். ஆவர்த்தன அட்டவணை பீரியாடிக் டேபிள், கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் நவீன, அதாவது மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்ன இருக்குது? அதாவது மாடர்ன் பீரியாடிக் லா குரூப் கண்டெய்ன்ஸு
இந்த ஹேலஜன் குரூப் வந்து எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டா 17 ரைட்டா. இந்த 17 போட்டிருக்கான். நேம் த மெயின் ஓர் ஆஃப் அலுமினியம். அப்போ அலுமினியம் கிடைக்கக்கூடிய ஓர் எது? தாது. இப்போ நம்ம பூமியை தோண்டி எடுக்கிறோம், பூமியை தோண்டும் போது தாது ஓர் என்னது ஒரு தாது பொருள் தான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு தாதுக்கும் ஓருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ தங்கம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு அது எல்லாமே பொதுவான பேர். மனிதர்கள் அப்படின்னா பொதுவான ஒரு பேர். அதில் ஆண்கள் பெண்கள் பிரிவினை இருக்குது. அதில் ஆண்லேயே பேர்கள் வச்சுருக்கோம். பாலசுப்ரமணியம், கந்தசாமி, முனிசாமி, உமாதேவி, இப்படி லட்சுமி பிரியான்னு வச்சுருப்பாங்க. அதேமாரி பூமிக்குள்ளே கிடைக்கிறது மொத்தம் வந்து ஓராக கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஓரும் ஒவ்வொரு மெட்டலை கொடுக்கும் ரைட்டா. இப்போது இந்த அலுமினியம் கிடைக்கக்கூடிய ஓர் என்னது? அலுமினியம் எந்த ஓர்லேருந்து கிடைக்குது? எந்த தாதுவிலேருந்து கிடைக்குன்னா பாக்சைட் ஓர் தான் பாக்சைட் ஓர் வந்து பூமி தோண்டும் போது எடுப்போம். அந்த பாக்சைட் ஓர்லேருந்து நம்ம என்னத்தை எடுப்போம்? அலுமினியத்தை எடுப்போம். அப்போ அலுமினியம் எந்த ஓர்லேருந்து கிடைக்குது? பாக்சைட் ஓர்லேருந்து கிடைக்கிறது. வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் a நியூட்ரல் சொல்யூஷன் at 25 டிகிரி செல்சியஸ்? அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 0 to 14. அப்போது 7 என்னது? நியூட்ரல். அது ஆசிட்டும் கிடையாது, காரமும் கிடையாது. 7க்கு மேலே 14க்கு உள்ளே இருந்தால் என்னது? அது வந்து பேஸு. என்னது? காரம். பேஸ்னால் காரம். 7க்கு கீழே இருந்தால் என்னது? ஆசிட்டு சொல்லியிருக்கேன். 7ஆக இருந்தால் நியூட்ரல் என்ன இருக்கும்? உப்பு இல்லாத தண்ணி. உப்பை எடுத்துடணும். வெறும் பச்சை தண்ணியில் உப்பு இருக்கக்கூடாது. அதுதான் 7 ரைட்டா. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். வாட் இஸ் த நியூட்ரல் சொல்யூஷன் கேட்குறான். நியூட்ரல்னால் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஆசிட் இருக்கக்கூடாது, பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கரைசல் அட் 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு நடுத்தரமான கரைசல் என்னது? நடுத்தரமாக ஆசிட் இருக்கக்கூடாது, பேசிஸ் இருக்கக்கூடாது. அதான் உப்பு இல்லாத தண்ணி ரைட்டா. என்ன சொல்கிறான்? அதனோட வேலி என்னது? 7 தானே. 7 கரெக்டாக 7 இருந்தது, 7ஆம் நம்பர் இருந்ததுன்னா அது வந்து நியூட்ரல் சொல்யூஷன். அது சொல்யூஷன் பேர் என்னது? உப்பு இல்லாத டிஸ்டில்டு வாட்டர். ஒன்று பேரை கேட்டால் டிஸ்டில்டு வாட்டர்னு எழுதணும். என்ன கேட்டால் 7க்கு கீழே இருந்தால் 6.9 இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் 7க்கு கீழே இருந்தால் அது ஆசிட்டு, அதுக்கு மேலே இருந்தால் பேஸு. அப்போது வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் வென் அயன் ரஸ்ட் அப்படின்றான். இப்போ ஒரு இரும்பை நீ வீட்டுக்கு வெளியில் போட்டுடுறேன், புது இரும்பு வாங்கிட்டு வர கடையிலேருந்து. ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி போயிடும். வாங்கும்போது நல்லாயிருக்கும், பலன்னு இருக்கும். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு என்ன துருப்பிடிச்சி போயிடும். ஏன் துருப்பிடிக்குது? காரணம் என்ன? அதான் கேட்குறான். என்ன கேட்குறான்? வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் வென் அயன் ரஸ்ட் அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கும் போது நடைபெறும் வேதிவினை என்ன? இரும்பு துருப்பிடிக்குது, போட்ட இந்த இரும்பு வெளியில் அதை நீ வீடு கட்டுறதுக்காண்டி இரும்பு வாங்கிட்டு வந்து போகிற துருப்பிடிச்சிருது. அது துருப்பிடிக்கிறதுக்கு அதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். கெமிக்கல் ரியாக்ஷன் என்னது? ஆக்சிடைசேஷன். அப்போ ஆக்சிடைசேஷன் என்னது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு இருக்கிறது, என்ன இருக்கிறது? இரும்பு. இதுதான் இரும்பு. இது இரும்பு நான் புதுசாக வாங்கும்போது பலன்னு இருக்குது, வெளியில் போட்டு துருப்பிடிச்சிருது. அப்போ எப்படி துருப்பிடிக்குது அப்படின்னா நாளாக ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம் படும்போது இதில் ஆட்டம் தானே. இரும்புல ஆட்டம் தான், எல்லாமே அணு தான். இனி கல் எடுத்தாலும் அணு தான், மண் எடுத்தாலும் அணு தான், நீ அணு தான், நானும் அணு தான். காற்றுலேயும் அணு இருக்குது, மனுஷன் கண்ணிலையும் அணு இருக்குது, நகத்துலேயும் அணு இருக்குது, முடியிலேயும் அணுக்கள் இருக்குது. எல்லாமே அணுக்களால் ஆனது. அப்போ இதில் உள்ள அணுக்களில் உள்ள ஆட்டங்களில் உள்ள ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடும். எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் எங்கே போயிடும்? காற்றுல போயிடும். எதில் போகிறோம்? எலக்ட்ரான் இங்கேருந்து இந்த இரும்பில் உள்ள இதை கெமிக்கல் ரியாக்ஷன். இரும்பில் உள்ள எலக்ட்ரான் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் வெளியே சென்று விடும் நாளாக. அப்போது அந்த எலக்ட்ரான் வெளியில் போச்சுன்னா உள்ளே என்ன வரும்? ஆக்சிஜன் வந்துடும். இந்த கம்பிக்குள்ளே என்ன வந்து புகுந்துடும்? காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கிறது இல்லையா, அது உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே நல்லா பார்த்துக்க, இதுக்கு தான் ஆக்சிடைசேஷன். என்னது? ஆக்சிடைசேஷன் சொல்லுவோம். ஆக்சிஜன் உள்ளே வருகிறது. எதுக்கு? இந்த இரும்புக்குள்ளே வந்து பூந்துக்கிறோம், காற்றுல உள்ள ஆக்சிஜன் புகுந்தால் துருப்பிடிச்சிடும். அந்த ஆக்சிஜன் உள்ளே வரணும்னா என்ன செய்யணும்? இந்த இரும்பில் உள்ள எலக்ட்ரான் வெளியில் போகணும் காற்றுல.
எலக்ட்ரான் கோஸ் அவுட், ஆக்சிஜன் கம்ஸ் இன். இதுதான் ஆக்சிடைசேஷன். அதனால துருப்பிடிக்குது. இதேமாரி ரிடக்ஷன் சொல்லுவான். ஆக்சிடைசேஷன் என்னது? துருப்பிடிக்கிறது. ரிடக்ஷன்னா அதற்கு எதிர்ப்பதமாக மாறும். எப்படின்னா துருப்பிடிக்காமல் இருப்பது. அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான் உள்ளே வரும், உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியில் போயிடும். நீ இப்போ இது உரசுறன்னு வச்சுக்கிறோமே, இது துருப்பிடிச்சு போச்சு. இதை என்ன பண்ணுற? ஒரு பேப்பரை வச்சு உரசுற, இல்லை ஒரு பிளேட்டை வச்சு உரசுற, அந்த துருவலை வெளியில் போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதில் உள்ள ஆக்சிஜன் வெளியில் போயிடுது. அதுக்கு பதிலாக காற்றுல உள்ள எலக்ட்ரான் உள்ளே வந்துடுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிடைசேஷன்னா எலக்ட்ரான் வெளியே போகுது, அதுக்கு பதிலாக ஆக்சிஜன் உள்ளே வருது இரும்புக்குள்ளே. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ ரிடக்ஷன், REDUCTION, ரிடக்ஷன் என்னது? இதுக்கு எதிர்ப்பதம். என்னாகும்? ஆக்சிஜன் வெளியில் போகும், எலக்ட்ரான் உள்ளே வரும், காற்றுல உள்ள எலக்ட்ரான் உள்ளே வரும். ரைட்டா? அது ரிடக்ஷன் கொடுக்கல, அதை பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ரிடக்ஷன் என்னது? ஆக்சிடைசேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரைட்டா? இந்த அவனுக்கு ரிடக்ஷன் ஸ்பெல்லிங் என்னது அப்படின்னு சொன்னால் REDUCTION. அப்போ இதில் என்ன நடக்கும்? இதில் ஆக்சிஜன் வெளியே வரும், O2 வெளியில் போகும், உள்ளே என்ன வரும்? எலக்ட்ரான் வரும் ரிடக்ஷனில். ஆனால் ஆக்சிடைசேஷனில் எலக்ட்ரான் வெளியில் போகிற இரும்புலேருந்து உள்ளே என்ன வரும்? ஆக்சிஜன் வரும். அதனால தான் துருப்பிடிக்கும். சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்? அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொன்னால் COOH. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் இப்போ விவரமாக சொல்லணும்னா நான் இதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப், செயல்படும் குரூப் என்னவென்றால் COOH. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப், அப்போ செயல்படும் தொகுதி என்னவென்றால் COOH தான் கார்பாக்சிலிக் ஆசிட்டோட இது ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? COOH. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இது நான் எப்படி வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் எத்தனால்? எத்தனாலோட காமன் நேம் என்னது? ஈத்தேல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. எத்தனால்னு சொல்கிறோம்ல, எத்தனால் அப்படின்னா அதனோட பொதுவான பேர். இப்போ நம்ம உப்புன்றோம், சோடியம் குளோரைடு தான் உப்புன்றோம், NaCl, சோடியம் குளோரைடு. நம்ம சாப்பிட்ற உப்பு அது வந்து NaCl கெமிக்கல் நேம். அப்போது அதேமாரி இந்த எத்தனாலோட அந்த பொதுவான பேர் என்ன? காமன் நேம். எத்தனாலோட பொதுவான பேர் என்னது? ஈத்தேல் ஆல்கஹால். இதை அப்படி மனப்பாடம் பண்ணலாம். அப்படி படிச்சுட்டே ஒரு 2 டைம் படித்தாலே அப்படி மனசில் பதிஞ்சிக்கிறோம். மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். வாட் இஸ் த pH ஆஃப் ஹியூமன் பிளட்? pH என்னது? நான் சொல்லியிருக்கேன்ல, 0லேருந்து 14க்குள்ளே இருக்கும். 7 நியூட்ரல், 7 கீழேருந்து ஆசிட், 7க்கு மேலே இருந்தால் பேஸு. அப்போது நம்ம பிளட்டில் உள்ளது உள்ள pH வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 7.4. அப்படின்னு இது என்னது? 7.4 அப்படின்னு இது பேஸு தானே? பேஸுனா காரம். 7க்கு மேலே இருந்தால் காரம். நம்ம ரத்தம் எப்படி இருக்கும்? சுவையில் காரமாக இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்க. பிளட்டோட pH வேல்யூ என்னென்னா, pH என்னது? ஹைட்ரஜன் பவர்னு அர்த்தம். ஹைட்ரஜன் அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது. ரைட்டா? அப்போ நேம் த பாண்ட் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஷேரிங் அப்படின்னு என்னது? இப்போ நீ ஒரு மாடு வச்சுருக்கேன், நான் ஒரு மாடு வச்சுருக்கேன். அப்போ நம்மளால் 2 பேருமே ஏழைகள். 2 மாடு நீயும் வாங்க முடியாது, நானும் வாங்க முடியாது. அந்த காலத்தில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாடு வச்சுருப்பாங்க. அப்போ மாதத்தில் 15 நாள் உன் மாடை நீ என்கிட்ட கொடுத்துருவேன், நான் ஒரு 2 மாடை வச்சு உழுவேன். மீதி 15 நாள் என் மாடை உன்கிட்ட கொடுத்துருவேன், நீ அந்த 15 நாள் உழுவேன். அவ்வளோதான். அதை ஷேர் பண்ணிக்கிறது. புரியுதா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுக்கும் அதுக்கும் ஆர்பிட்டில் லாஸ்ட்டில். அப்போ 2 எலக்ட்ரான் தேவைப்படும். நல்லா ஆர்பிட்டில் 2 தேவைப்படும். அப்போ ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. எப்படின்னா, இது நியூட்ரான், இது ஒரு ஆர்பிட்டில், இது 2 ஆர்பிட், இது ஒரு ஆட்டம். அப்போ இன்னொரு ஆட்டம் இங்கே இருக்கிறது. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இது 2 போச்சு. அப்போ இன்னொரு ஆர்பிட்டில் இப்படி இருக்கும். இது 3 ஆர்பிட் வந்து ஷேர் ஆகும். எப்படின்னா, இதில் 2 எலக்ட்ரான், ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான், செகண்டில் 8 எலக்ட்ரான் இருக்கணும், இல்லை 2 எலக்ட்ரான் இருக்கணும் 2வது ஆர்பிட்டில். இந்த ஆர்பிட் வந்து K, இது L, அதுக்கடுத்து M, அதுக்கடுத்து N. அப்போது இந்த 2வதுல வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும், அல்லதுன்னு 2வது இருக்கணும், மினிமம் 2 இருக்கணும். 8 தான் இதில் 2வது ஆர்பிட்டில். ஏன்னா 2n⁴ அர்த்தம். இதோட ஃபார்முலா என்னது?
2n to the power 2. எண்ணுக்கு வந்து 1 போட்டேன்னா 1 to the power 1 1 × 2 2 தான் வரும் இதில். அப்போ இது 2வது ஆர்பிட் இது. அப்போ எண்ணுக்கு பதில் 2 போட்டேன்னா 2 4 இருந்தாங்க 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் 1 தான் இருக்குது இதுக்கு இந்த இதில். அப்படின்னா இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ என்ன செய்யும், 2 எலக்ட்ரான் வேணும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. அப்போ என்ன செய்யும், இதில் ஒரு எலக்ட்ரான் இந்த கோட்டில் இந்த ரவுண்டில் இதில் ஒரு எலக்ட்ரான். அப்போ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் வந்துருச்சா, இந்த சென்டரில் 2க்கு ஷேர் பண்ணியாச்சா, கோவலண்ட் பாண்ட் ஆயிடுச்சா. அப்போது இதுக்கு தேவை அப்படின்னு வரும்போது இந்த 2 எலக்ட்ரானையும் இது எடுத்துக்கிறோம். அதே சமயம் இதுக்கு தேவையில்லைன்னா இந்த 2 எலக்ட்ரானையும் இது எடுத்துக்கிறோம். அதை ஷேரிங் கோவலண்ட் பாண்டும்பாங்க. ரைட்டா, ஷேரிங்னால கோவலண்ட் பாண்டுன்னு வச்சுக்கோ போதுமா. ஷேரிங் பாண்டு அப்படின்னாலே கோவலண்ட் பாண்டுன்னு அர்த்தம். அப்போது நேம் த பாண்ட் ஃபார்முடு பை த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். என்ன பாண்டில் வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறோம், கோவலண்ட் பாண்டில் ஷேர் பண்ணிக்கிறோம். ரைட்டா, அப்போ விச் கேஸ் இஸ் லிபரேட்டட் வென் ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றான். அதாவது எந்த கேஸ் வெளியேற்றப்படுகிறது, விச் கேஸ் இஸ் லிபரேட்டட், எந்த கேஸ் ஆனது வெளியேற்றப்படுகிறது எப்போ, வென் அப்பொழுது ஜிங்க் ஆனது ரியாக்ட்ஸ் வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஜிங்க் என்ற ஒரு மெட்டல் எது கூட டைலூட் கான்சன்ட்ரேஷன் படிச்சிருக்கீங்களா. கான்சன்ட்ரேஷன்னா அடர்த்தியானது, டைலூட்னா நீர் சேர்த்தது. ரைட்டா, டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஜிங்க் வினைபுரியும் போது எந்த விதமான கேஸ் வெளியேறுகிறது அப்படின்னு கேட்குறான். அதான் பாருங்கள், துத்தநாகம் நீர் கலந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது வெளிப்படும் வாயு எது அப்படின்னு கேட்குறான். எது, ஹைட்ரஜன். நல்லா பார்த்துக்கோங்க, ஜிங்க்கு கம்பைன்டு வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ஷன் ஆகும்போது எது, ஹைட்ரஜன் வெளியேற்றப்படும். அப்போ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12. இது கொஞ்சம் உனக்கு புரிகிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் இப்போ அணுக்களோட எண்ணிக்கையை நம்ம பார்த்துட்டோம். அங்கே என்னது, அவகோட்ரோ நம்பர். ஒரு மோலில் எத்தனை இருக்கும், மோல்ன்ட்டு ஒரு சிறிய வால்யூம் கொண்டது. 6.023 6.023 × 10⁻23 எண்ணிக்கையிலான ஆட்டங்கள் இருக்கும் எண்ணிக்கையில். அப்போ எடைன்னு வரும்போது எப்படி பார்ப்பேன், ஒரு அணுவோட எடை இத்தனை அணுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஒரு மோலில். ஒரு அணுவோட எடை எனக்கு வேணுமே நான் கேட்குறேன். ஒரு அணுவோட எடையை நீ பார்க்க முடியுமா, அதில் கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, இங்கே வா. இப்போ என்ன சொல்கிறான் பாரு, வாட் இஸ் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12. கார்பன் 12ன்றது ஒன்று இருக்குது, ஒரு எலிமெண்ட். கார்பன் 12ன்னு இருக்குது. இப்போ ஒரு அணுவோட எடையை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கார்பன் 12 தான். எப்படி நம்ம படிக்கல் ஒரு கிலோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கிலோன்னு சொன்னது ஒரு படியோட வெயிட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி இந்த அணுக்களோட எடையை வந்து நம்ம கண்டுபிடிப்பதற்கு இந்த கார்பன் 12 என்ற ஒரு கார்பன் 12 அணுவோட எடையை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் பொதுவான எடை. கார்பன் 12 எத்தனையோ ஆட்டங்கள் இருக்கிறது எலிமெண்ட்டில். அப்போது கார்பன் 12 என்ற ஆட்டத்தோட எடையை வைத்து தான் மீதி ஆட்டத்தோட எடையை நாம் கலக்கப் போகிறோம். அப்படின்னா இப்போ இந்த கார்பன் 12 எவ்வளோ எடை இருக்கோ அதில் 1/2 தான் அளவு. ரைட்டா, 1/2 அப்படின்னா இங்கே வருங்க 1/12 ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ கார்பன் ஆட்டம் வந்து 12 கிராம் இருக்குன்னா வச்சுக்கிறோமே, ஒரு கார்பன் ஆட்டம் 12 கிராம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போது இந்த 12 கிராம்லேயும் 1/12 ஒரு கிராமத்தை நான் எடுத்துக்கிருவேன். மொத்த கார்பனோட ஆட்டம் வந்து 12 வச்சுக்கிறோமே, அதில் 1/12 12ல் ஒரு பங்கு தான் நான் ஒரு ஏடிஎம் எடுத்துக்கிருவேன், அட்டாமிக் மாஸ் யூனிட்டாக எடுத்துக்கிருவேன். ரைட்டா, இடையில அதை வச்சு தான் நான் ஒவ்வொன்றையும் அளப்பேன். அதான் சொல்கிறான். அப்போ கார்பனுக்கு எவ்வளோ வரும், 12 தானே வரும். கார்பனுக்கு என்னது, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, கார்பனுக்கு 12. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்னது, 1. ஏன்னா ஹைட்ரஜனோட எடை எவ்வளவு 1/12 ஆஃப் கார்பன் ஏஎம். கார்பன் ஏஎம் அட்டாமிக் மாஸ் யூனிட் அர்த்தம். இதுதான் இது என்னது 1/12 ஆஃப் கார்பன். ரைட்டா, கார்பன் தான் ஒரு ஏஎம்யூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஏஎம்யூ. அப்போ ஹைட்ரஜனுக்கு வெயிட் எவ்வளவு, 1 ஏஎம்யூன்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொரு பொருளோட ஆட்டத்தோட நம்ம ஏஎம்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுதான் நிரந்தரமானது. அப்போ கார்பனோட ஏஎம்யூ எவ்வளவு, 12. புரியுதா,
12 வச்சுக்கோங்க. கார்பனோட ஏஎம்னது அட்டாமிக் மாஸ் யூனிட். ஏஎம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னது? 1 ஒரு ஏஎம்யூ. அப்போ ஒரு ஏஎம்யூ அதோட வெயிட் எவ்வளவு? 1/12 ஆஃப் கார்பன். சரியா? சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் அட் எஸ்டிபி அப்படின்றான். அப்போது எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னா, ஸ்டாண்டர்டு நிலையான வெப்பம் மற்றும் அழுத்தம்னு அர்த்தம். ஒரு நிலையான வெப்பம்னு 0 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். ப்ரெஷர் என்னது? நிலையான வெப்பம். 0 டிகிரி செல்சியஸ் என்னது? 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 கெல்வின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு நிலையான ப்ரெஷர் டெம்பரேச்சர், அது நம்ம கடல் மட்டத்திலேருந்து கிடைக்கிது இல்லை, 740 என்னமோ கிடைக்கிது இல்லை, அது நிலையான டெம்பரேச்சர் ப்ரெஷர். அப்போது ஒரு நிலையான வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் என்னது? இந்த திட்ட வெப்ப அழுத்த நிலையில் இந்த ஒரு மோல் வாயு ஆக்கிரமிக்கும் பருமன் என்ன அப்படின்னா, கேஸில் ஒரு மோல் எண்ணிக்கையிலான கேஸ் எவ்வளவு பருமன் இடத்தை ஆக்கிரமிக்கிறது என்று கேட்குறான். எவ்வளவு கொள்ளளவை வைத்திருக்கு? பருமன் என்னது? கொள்ளளவு தானே. இப்போ 1 லிட்டர் பால்ன்ற அது கொள்ளளவு தானே. 10 லிட்டர் பாலுன்ற அது கொள்ளளவு தானே. அப்போது ஒரு மோல் எடை கொண்ட 1 மோல் எண்ணிக்கையிலான கேஸ் ஆனது எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஒரு மோல் என்னது? 6.023 × 10⁻23 எண்ணிக்கையிலான காற்று ஆட்டங்கள், காற்றுல உள்ள ஆட்டங்கள். இத்தனை எண்ணிக்கையிலான ஆட்டங்கள் இதில் காற்றுல இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆட்டங்கள் எவ்வளோ இடத்தை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு பார்த்தா 22.4 லிட்டர்களை ஆக்கிரமிக்கிறது. நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க திரும்பி. இப்போது ஒரு மோல், நல்லா பார்த்துங்க, ஒரு மோல் வாயு அப்படின்னா, ஒரு மோல் வாயுன்னு என்னது? ஒரு மோல் வாயுன்னு இது கேஸு, இது ஆகாயத்தில் கேஸ் இருக்குது. அப்போது ஒரு மோல் என்னது? 6.023 × 10⁻23 இவ்வளோ எண்ணிக்கையிலான இந்த கேஸில் என்ன இருக்குது? ஆட்டங்கள் இருக்கும். ஆட்டங்கள் இத்தனை எண்ணிக்கையிலான ஆட்டங்கள் எங்கே இருக்க? கேஸில் இருக்கிறது. இந்த இத்தனை எண்ணிக்கையிலான ஆட்டங்களை எல்லாம் நான் ஒரு இடத்துல சேமித்து வச்சு வைக்கிறேன். அப்போ அது சேமித்து வைக்கணும்னா எத்தனை லிட்டர் எனக்கு தேவைப்படும்? அதில் அடைக்கணும் இல்லையா? லிட்டர் ஒரு லிட்டருக்குள்ளே அடைக்கணும். கொள்ளளவு தானே. அடைக்கணும்னா எத்தனை லிட்டர் அடைக்கணும்? 22.4 லிட்டர் தேவைப்படும். 22.4 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் இத்தனை எண்ணிக்கையிலான அணுக்கள், எதனோட அணுக்கள்? காற்றில் உள்ள அணுக்கள். இத்தனை எண்ணிக்கையிலான காற்றில் உள்ள அணுக்கள் அடைப்பதற்கு இவ்வளவு அளவிலான பாத்திரம் தேவைப்படுகிறது. 22.4 லிட்டர் பாத்திரம் தேவைப்படுகிறது. அதுதான் சொல்கிறான். நல்லா பார்த்துங்க. திட்ட வெப்பநிலையில், அதாவது எஸ்டிபி டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஒரு மோல் வாயுன்னு என்னது? ஒரு மோல் வாயுன்னா அதுக்குள்ளே எத்தனை எண்ணிக்கையிலான அணுக்கள் இருக்கின்றன? 6 அவகோட்ரா நம்பர் இல்லை அவகோட்ரா நம்பரில் உள்ள வாயுக்கள் இருக்கின்றன. அவகோட்ரா நம்பர் என்னது? 6.023 × 10⁻23. அப்போ அத்தனை ஆட்டங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு எவ்வளவு லிட்டர் தேவைப்படுகிறது? 22.4 லிட்டர் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, அப்போது கிவ் த ஃபார்முலா ரிலேட்டிங் வேப்பர் டென்சிட்டி அண்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்றான். இப்போ 2 தான் கொடுத்துருக்கான். அதாவது என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், கிவ் த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலாவை கொடுன்றான். கிவ் த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலாவை கொடு அப்படின்றான். என்ன ஃபார்முலா கொடுன்றான்? ரிலேட்டிங் தொடர்புடைய ஒரு ஃபார்முலா தொடர்பில் இருக்கணும். அந்த ஃபார்முலா எதில் தொடர்பு இருக்கணும்? வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலாவை சொல்லுன்றான். தமிழில் வேணால் படித்து காமிக்கிறேன். ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் உள்ள தொடர்பு சமன்பாடை சொல்லு. இந்த ரெண்டுக்கும் ஆவி அடர்த்தி என்னது? அதாவது வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்திக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அப்படின்னா மூலக்கூறு நிறைக்கும், அதாவது ஒப்பு, ரிலேட்டிவ்னா ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும்
இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பு சமன்பாடு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள தொடர்பு சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்னென்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ரிலேட்டிவ் நல்லா இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் ஆர் எம் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இதுதான் ஃபார்முலா. ஆர்எம்எம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு விடின்னு அர்த்தம். இந்த பாருங்கள் போட்டிருக்கானா, ஆர் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இதுதான் ரெண்டுக்குள்ள தொடர்பு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா கவனமாக கேளுங்க. இப்போது இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்றது ஒரு மாலிகுல்னால் ஒரு மூலக்கூறுக்குள்ளே என்னென்ன ஆட்டங்கள் இருக்கிறதோ அதனுடைய மொத்த கூட்டல் தொகைன்னு அர்த்தம். இப்போ H2O என்னது? வாட்டர். H2O இது ஒரு மாலிகுல். இது ஒரு வாட்டர் மாதிரி. தண்ணியில் வந்து H2Oனா ஒவ்வொரு மாலிகுலாக இருக்கும், ஏகப்பட்ட H2O இருக்கும், எல்லாம் சேர்ந்தது தண்ணி. ஒரு சின்ன ட்ராப் எடுத்துட்டால் கூட அதில் கோடிக்கணக்கான H2O இருக்கும். புரியுதா? ஒரு சின்ன ட்ராப்பு நீர்த்துளி எடுத்துக்கிட்டால் கோடிக்கணக்கான H2O இருக்கும். அப்போ ஒவ்வொரு H2O ஒரு மாலிகுல். அப்போ ஒரு தண்ணி மாலிகுல் என்னது? H2O. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறது. ரைட்டா? இருக்கா? அப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் பாருங்கள், இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன். அப்போ இது மொத்த எடை எனக்கு வேணும். ரிலேட்டிவ்னா மொத்த எடை, இந்த மாலிகுலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு அணுக்களின் மொத்த எடை, அதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா எடை. மாலிகுல்னால் இந்த இது ரைட்டா, ஒரு மாலிகுல் H2O. ரிலேட்டிவ்னா எல்லாமும், அதாவது ஒப்புன்னு சொல்கிறான். அதாவது எல்லாமும் தான், எல்லா எடையும் வேணும் அப்படின்னா. அப்போ 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், 3 இருக்கா? 3 ஆட்டம் இருக்கிறதா? அதைத்தான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 ஆட்டம்ன்றது எதற்கு சமமாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. எதற்கு சமமாக? வேப்பர் டென்சிட்டி மாதிரி 2 மடங்காக இருக்கும் இதனோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்று சொல்லுகிறார். ரைட்டா? அப்போ நேம் த ஹாரிசான்டல் ரோஸ் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஹாரிசான்டல் ரோன்னு நான் என்ன சொன்னேன்? பீரியட்ஸ்ன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை ஹாரிசான்டல் ரோ இருக்குது? 7 இருக்கிறது. வெர்டிக்கல் ரோ எத்தனை இருக்குது? ஹாரிசான்டல் ரோக்கு பேர் என்ன? பீரியட்ஸ். PERIODS பீரியட்ஸ். வெர்டிக்கல் ரோ மொத்தம் எத்தனை இருக்குது? 18 பீரியாடிக் டேபிளில். அதுக்கு பேர் என்னது? குரூப்புன்னு சொன்னேன். சரியா? அப்போ அதுதான் கேட்குறான், நேம் பேரை சொல்லுன்றான். அப்போ என் பேரை சொல்லு. எதா? ஹாரிசான்டல் ரோ, ஹாரிசான்டல் ரோவோட பேரை சொல்லு. எங்கே? இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன பீரியாடிக் டேபிளில் ஹாரிசான்டல் ரோவோட பேரை சொல்லுன்றான். பீரியட்ஸ் போட்டானா? அப்போ நெக்ஸ்ட்டு, ஹவு many குரூப்ஸ் ஆர் தேர் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ அது அங்கே பீரியடை சொல்லுன்னு சொல்லிட்டான். எத்தனை பீரியட் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ 7 இருக்குது. இப்போ எவ்வளோ குரூப் இருக்குதுன்னு கேட்குறான். ஹவு many எத்தனை குரூப்ஸ் இருக்கிறது? இருக்கின்றன. ஆர் தேர் அங்கே இருக்கின்றன. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன பீரியாடிக் டேபிளில் எத்தனை குரூப்புகள் இருக்கின்றன அப்படின்னா 18. விச் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு நோபல் அல்லது இனட் கேஸ். நோபல் கேஸ்ன்னு சொன்னால் சரி, இனட் கேஸ்ன்னு சொன்னாலும் சரி, 2 ஒன்று தான். மந்த வாயுன்னு அர்த்தம். நோபல் கேஸ்னாலும் இனட் கேஸ்னாலும் மந்த வாயுன்னு அர்த்தம். இது ஒரு பெக்குலியரானது. இது 18வது குரூப்பில் இருக்கும். இது என்ன செய்யும்னா எது கூட ரியாக்ட் பண்ணாது. ஏன் ரியாக்ட் பண்ணாதுன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது ஏன் நான் உதாரணத்துக்கு நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்து கூட ரியாக்ட் பண்ணணும்னா அதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை ரியாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இதனோட ஃபார்முலா என்ன தெரியுமா? 2n⁻². இப்போ இது நியூக்ளியஸ். இதுக்குள்ளே புரோட்டான் ஒன்று இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான். இது ஒரு ரவுண்டு தான். இதை சுற்றி ஃபஸ்ட் ஆர்பிட், இதில் எலக்ட்ரான் சுற்றும். இது ஒரு ஆர்பிட். இந்த ஆர்பிட் பேர் என்னது? கே. ஃபஸ்ட்டில் கே ஆர்பிட், அது கே ஆர்பிட்னு சொல்லுவாங்க. 2வது எல் ஆர்பிட். ரைட்டா? 3வது எம் ஆர்பிட். இப்படி வரும். 3வது எம் ஆர்பிட். 4வது கேஎல். நல்லா பார்த்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னது? கே. 2வது எல், 3வது எம், 4வது என் ஆர்பிட் 4வது இருக்கும்.
இப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம் ஒவ்வொரு ஆர்பிட்லன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். 2n⁻². அப்போ இது என்ன முதல் ஆர்பிட்டு கே இதை ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ்க்கு அடுத்து உள்ளது ஆர்பிட்னா வளையம். இது என்ன ஃபஸ்ட் ஆர்பிட்டு. இதில் எவ்வளோ இருக்குன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடு. ஃபஸ்ட் ஆர்பிட்னா 1. அப்போ 1⁻1 1 × 1 = 1. அப்போ 2 × 1 1. அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 2 எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே 1 இங்கே 1. இது 2 எலக்ட்ரான் போதும். இருந்தால் இது எது கூடயும் பாண்டிங்கு போகாது, கோவலண்ட் பாண்டுக்கே போகாது. ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இது இப்போ 3 இப்போ 10 இந்த ஆட்டத்தில் வந்து 10 இருக்குது. இப்போ கார்பனுக்கு எவ்வளவு தெரியுமா? 6. கார்பனோட எலக்ட்ரான் எவ்வளவு? 6. அப்போ ஃபஸ்ட்டில் 2 போயிடும். ரெண்டாவதுல 4 இருக்கும். ரெண்டாவதுல எவ்வளோ இருக்கணும்? முதல் இதில் 2 போதும். ரெண்டாவதுல எவ்வளோ இருக்குன்னா இந்த ரெண்டாவது ஆர்பிட்டில் எண்ணுக்கு பதில் 2 போடுங்க. எண்ணுக்கு பதில் 2 போட்டால் என்ன ஆகும்? 2⁻2. அப்போ 2 4 இந்த எண்ணுக்கு பதில் ரெண்டாவது ஆர்பிட் தானே இது. 2 போட்டிங்கன்னா 2⁴ 4 × 2 8 ஆச்சா? அப்போ இந்த ரெண்டாவது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஃபுல் ஆகுச்சின்னு அர்த்தம். 8 எலக்ட்ரான் கீழே இருந்தால் என்ன ஆகும்? அது இன்னொன்று கூட கோவலண்ட் பாண்டுக்கு போகும். 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஃபுல்லு, எங்கேயும் போகாது. அப்போ இந்த இப்போ கார்பனில் 6 இருக்குது எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும்? 2 எலக்ட்ரான் இதில் போயிடும். மீதி 4 எலக்ட்ரான் தான் இதில் இருக்கும். ஆனால் இதுக்கு தேவை 4 எலக்ட்ரான். இன்னும் தேவை 4 எலக்ட்ரான். அப்போ என்ன செய்யும்? அப்போ வேறு இதுக்கு ஏதாவது ஒரு அணு கூட 4 எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். ஆனால் இந்த நோபல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்லேயும் செகண்ட் ஆர்பிட்டில் 8 இருக்குது. எல்லா நோபல் கேஸ் அந்த 18வது சீரியலில் பார்த்தீங்கன்னா இனட் கேஸ் நோபல் கேஸில் எல்லாத்துலேயும் 1 தவிர 1ல் மட்டும் 2 இருக்கும். அது 2 தான் இருக்கும் லாஸ்ட் ஆர்பிட்டில். 2 இருந்தாலும் அது எது கூடயும் போகாது. ஃபுல் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் அது எது கூடயும் கோவலண்ட் பாண்டுக்கு போகாது. அப்போ இதுவும் போகாது. இது 8 இருக்கிறது. 8 இருக்கிறதுனால இதுவும் போகாது பாண்டிங்க்கு. இதுவும் செல்லாது. அப்போது அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க? மந்த வாயு நிலைன்னு சொல்லுவாங்க. மந்த வாயு அல்லது என்ன சொல்லுவாங்க? இனட் கேஸ் அல்லது நோபல் கேஸ் மந்த வாயுன்னு சொல்லி அதை அழைப்பார்கள். ரைட்டா? அந்த பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? விச் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு நோபல் ஆர் இனட் குரூப் அப்படின்றான். இனட் கேஸஸ் அப்படின்றான். எந்த குரூப் வந்து எந்த குரூப்பில் வந்து நோபல் கேஸ் இருக்கிறது அல்லது இனட் கேஸ் இருக்கிறது என்று கேட்குறான். எந்த குரூப்பில் இருக்குது? 18வது குரூப்பில் இருக்கிறது. 18வது குரூப்பில் தான் இருக்கிறது. அப்போது நேம் த லிக்விட் நான் மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர். ஒரு லிக்விட் வந்து நான் மெட்டலாக உள்ள ஒரு லிக்விட். ரைட்டா? மெட்டல் கிடையாது. ரைட்டா? இப்போ தண்ணி வந்து நான் மெட்டல் கிடையாது. ஏன்னா அது ஒரு காம்பவுண்டு. தண்ணி இந்த லிக்விடாக தனக்கு ரூம் டெம்பரேச்சர் என்னது? மனுஷங்க வாழக்கூடிய டெம்பரேச்சர், மனிதர்கள் வாழும் வெப்பநிலைன்னு அர்த்தம். ரூம் டெம்பரேச்சர்னா ரூம்போட வெப்பநிலைன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு வெப்பநிலை என்று பொருள்படுகிறது. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள்? நேம் த லிக்விட். ஒரு லிக்விட் பேரை சொல்லுன்றான். எப்போ என்ன லிக்விடு? அது நான் மெட்டலாக இருக்கணும். நான் மெட்டலாக இருக்கக்கூடிய ஒரு திரவத்தின் பெயரை சொல்லுன்றான். எப்படி? அட் ரூம் டெம்பரேச்சர்னா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு வெப்பநிலையில் என்னது? நான் மெட்டல் உலோகம் அல்லாத ஒரு திரவத்தை கூறுன்று சொல்லுகிறான். அப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புராமைன் வந்து ஒரு மெட்டல் கிடையாது, நான் மெட்டல். ஆனால் அது காம்பவுண்டும் கிடையாது. இப்போ வாட்டரும் ஒரு லிக்விடு தான். ஆனால் வாட்டர் வந்து உனக்கு நான் மெட்டல் கிடையாது. அது வந்து காம்பவுண்டு. அது காம்பவுண்ட் ஆகிடும். போதுமா? அதனால் நல்லா பார்த்துக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் மெட்டல் அல்லாத உலோகம் அல்லாத ஒரு லிக்விடு பேரை சொல்லு அப்படின்னா என்னது? புராமைன். ரைட்டா? வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் ஜிங்க் ஆன் அயன் சீட்ஸ்ன்றான். வாட் இஸ் த ப்ராசஸ்? என்ன விதமான செயல்பாடுகள்? ரைட்டா? ஆஃப் கோட்டிங் ஜிங்க் ஆன் அயன் சீட்ஸ். இரும்பு சீட் இருக்கு இல்லையா? இரும்பு தகடுகள். வெறும் இரும்பு தகடுன்னு துருப்பிடிச்சு போயிடும். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இரும்பு தகடு வெளியில் போட்டிங்கன்னா இப்போ தான் சொன்னேன், எலக்ட்ரான்கள் அதாவது ஆக்சிடைசேஷன். எலக்ட்ரான் வெளியில் போகும், ஆக்சிஜன் உள்ளே வரும். அப்போ துருப்பிடிச்சிடும். ஆனால் அதுக்கு அந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கோட்டிங் பண்ணணும். என்ன கோட்டிங் பண்ணணும்? ஜிங்கால் ஆன ஒரு ஜிங்க் உலோகத்தாலான கோட்டிங்கை அது மேலே அடிச்சிட்டோம்னு சொன்னால் அது துருப்பிடிக்காது. அப்புறம் என்ன சொல்கிறோம் பாருங்கள்?
வாட் இஸ் த ப்ராசஸ், என்ன விதமான செயல்பாடுகள் ஆஃப் கோட்டிங்னா முலாயம் பூசுதல், ஆஃப் ஜிங்க்கு வச்சு முலாயம் பூசுறது. எதில்? ஆன் அயன் ஷீட், ஒரு இரும்பு ஷீட்டில் ஜிங்க்கு வச்சு முலாயம் பூசுறதோட செயல்பாடுகள் பேர் என்னன்றான். அதைத்தான் இரும்பு தகட்டின் மீது துத்தநாகத்தை பூசும் முறைக்கு என்ன பெயர்? ஜிங்க்னா துத்தநாகத்தை இரும்பு தகட்டின் மீது பூசும் செயல்முறைக்கு என்ன பெயர்? புரியலன்னா தமிழில் பார்த்துக்குவான், அது கேல்வனைசேஷன் சொல்லுவான். கேல்வனைசேஷன் என்னட்டா இங்கிலீஷ் தான் கரெக்டாக இருக்குது. அதாவது நாகமுலாம் பூசுதல். அப்போது வாட் இஸ் ஏன் அமால்கம் அப்படின்றான். அமால்கம் அப்படின்றால் என்ன அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னால் அதாவது இது என்னது, இது ஒரு கலவை. மெர்க்குரி தெரியும் இல்லையா, மெர்க்குரி கூட ஒரு இன்னொரு மெட்டலை சேர்த்து ஒரு கலவையை உண்டாக்குவதற்கு பேர் தான் அமால்கம். மெர்க்குரி ஒரு மெட்டல் தான், ஆனால் லிக்விடாகவும் இருக்கும், ரைட்டா? ஒரு மெர்க்குரி கூட இன்னொரு மெட்டலை சேர்த்து உண்டாக்கக்கூடிய கலவை, அலாயின கலவை, அந்த கலவைக்கு பேர் தான் அமால்கம் என்று அழைப்பார்கள், ரைட்டா? என்ன போட்டுக்க வந்த பாருங்க. அதாவது வாட் இஸ் ஏன் அமால்கம் என்றால் என்ன அப்படின்னா ரசக்கலவை என்பது என்னன்றான். இந்த அமால்கம்னா ரசக்கலவை அப்படின்னா என்னன்னா, மெர்க்குரி கூட ஏதாவது ஒரு மெட்டலை இணைத்து ஒரு கலவையை உண்டாக்கினால் அதற்கு பேர் தான் அமால்கம் என்று பொருள். அண்ட் அலாய்னா ஒரு கலவை ஆஃப் மெர்க்குரியோட கலவை, எதை கூட வித் அனதர் மெட்டல், வேற ஒரு மெட்டல் கூட மெர்க்குரியை இணைத்து ஒரு கலவையை உண்டாக்கினால் அது அமால்கம் என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சாலிட் இன் ஏ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்றான். மொத்தம் 3 இருக்குது. சாலிட் இருக்குது, அதாவது சாலிட் அண்ட் சொல்யூஷன் இருக்குது. அப்போ இந்த சாலிட் அப்படின்னு சொன்ன என்னது அப்படின்னா இது கரையும் பொருள். சொல்யூஷன்னா கரைசல், ரைட்டா? சொல்யூஷன்னா கரைசல். அப்போ சாலிட்னு என்னது, கரையும் பொருள். சாலிட்னா கரையும் பொருள். இப்போ உப்பு நான் தண்ணியில் போடுறேன், அப்போ உப்பு கரையிற பொருள் என்னது, உப்பு கரையுதா, அது உப்பு வந்து சால்யூட்னு சொல்லுவான், ரைட்டா? சால்யூட்னு என்னது, கரையும் பொருள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ அதை தான் வாட் இஸ் த சால்யூட், கரையும் பொருள் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் கரையும் பொருள் என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக ஒரு கரைசல், புரியுதா? ஒரு கரைசல், ரைட்டா? அப்போ அந்த கரைசலில் எது கரையும் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல். அது என்னது, இதுதான் சால்யூட்னு அர்த்தம். இது கரையும் பொருள், காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ், இது கரையும் பொருள். கிறிஸ்டல்னா உப்பு மாதிரி இருக்கும், ரைட்டா? இது எதில் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் கரையும், கரைசலில் கரையும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அங்கே சால்யூட்ன்றான், இங்கே சால்யூட் SOLUT, இங்கே சால்வெண்ட்டுன்றான், அங்கே சொல்யூஷன்றான். 3க்கு என்ன வித்தியாசம்னா நல்லா பாருங்கள். இப்போது சால்யூட் இதை எடுத்துக்கிறோம், சால்யூட், ரைட்டா? சால்யூட்னா இப்போ உப்பு, நம்ம உப்பு இருக்குல்ல வீட்டில், உப்பு அப்போ இது உப்பு தான் சால்யூட் அப்படின்னா கரையும் பொருள். அப்போ இங்கே பாருங்கள், இது என்ன போட்டிருக்கான், சால்வெண்ட்டுன்னு போட்டிருக்கான். அப்படின்னு என்னது, இது கரைக்கும் பொருள். இது என்னது, கரைக்கும் பொருள். இது கரையும் பொருள், இது சால்வெண்ட்னா கரைக்கும் பொருள். அப்போ தண்ணி, இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன், வாட்டர். இந்த வாட்டருக்கு பேர் என்னது, சால்வெண்ட் என்னது, கரைக்கும் பொருள். அதேமாதிரி சால்யூட்னா கரையும் பொருள். இந்த உப்பு தான் கரையும் பொருள். உப்பு இதில் போடுறேன், அதை உப்பு போட்ட உடனே யார் கரைக்கிறா, தண்ணி தானே கரைக்குது. யார் கரைக்கிறா, தண்ணி தானே கரைக்குது. உப்பை யார் கரைக்குது, தண்ணி கரைக்குது. அது கரைக்கிற பொருளுக்கு பேர் என்னது, சால்வெண்ட். அப்போ கரையும் பொருளுக்கு பேர் என்னது, சால்யூட். அதேமாரி கரைந்ததுக்கு அப்புறம் இப்போ உப்பு தனியாக இருக்கும்போது இது சால்யூட், இது சால்வெண்ட் தனித்தனியாக இருக்கும்போது. இது தண்ணி தனியாக இருக்குது, அப்போ சால்வெண்ட். இது கரைக்கும் பொருள். இது சால்யூட்னா கரையும் பொருள். அப்போ இது உள்ளே போட்டுடுறேன், அப்போ கரைஞ்சிருச்சு, உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பேர் என்னது, சொல்யூஷன். ஏன் சொல்யூஷன் சொன்னேன், 2 பொருள்கள் மிக்ஸ் ஆகியிருந்தால், ஒரு திரவ நிலையில் இருந்தால்
இது திரவ நிலை தானே, கரைஞ்சி நீராத்த உப்பு நீர் கூட கரைஞ்சி ஒரு லிக்விட் மாதிரி தானே இருக்கிறது. உப்பு நீர் கூட கரைந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறது. அப்போ 2 பொருட்கள் கரைந்து லிக்விட் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சொல்யூஷன், கரைசல். ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? கரைசல். 2 பொருள், உப்பும் இருக்கிறது தண்ணியும் இருக்கிறது. ரைட்டா? ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்கிறது? திரவ நிலையில் இருக்கிறது. அதனால் இதை சொல்யூஷன் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இது 3 வித்தியாசம் புரியுதா? சால்யூட்னு என்ன, சால்வெண்ட் என்ன, சொல்யூஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன போட்டிருக்கான் அடுத்தது இதில் என்ன போட்டிருக்கான்? வாட் இஸ் த சால்யூட் இன் ஏ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்றான். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ன்றது என்னது? சொல்யூஷன் கிடையாது, சால்வெண்ட் தான். காப்பர் சல்ஃபேட் சால்வெண்ட், கரைக்கும் பொருள் இது. ரைட்டா? அது கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் சொல்யூஷன் ஆகும். அப்போ இந்த இது கரையும் பொருள் என்னது? காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸு கரையும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் அக்வசிஸ் சால்வெண்ட். அக்வசிஸ்ன்னு என்னது? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நீரில் கரையாதது, நீரற்ற கரைப்பான்னு அர்த்தம். அது நீரில் கரையாது. நான் அக்வசிஸ்னா நீரில் கரையாத பொருள்னு அர்த்தம். கிவ் an எக்ஸாம்பிள் அப்படின்னா உதாரணத்தை கொடு அப்படின்ற. ஒரு உதாரணத்தை கொடு ஆஃப் நான் அக்வசிஸ் சால்வெண்ட். அப்போ நீரில் கரையாத ஒரு கரைப்பானை கொடு. கரைக்கும் பொருள். ரைட்டா? இது கரைச்சிரும், ஆனால் நீரில் இது கரையாது. ரைட்டா? அதைத்தான் சொல்கிறான். நீரற்ற கரைப்பானுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தருக அப்படின்னா, அக்வசிஸ்ன்னு என்னது? நீரற்ற, அதில் நீர் இருக்காது. ரைட்டா? நீரற்ற அப்படின்னா என்னது? இது கரையாது, இது எதுலேயுமே கரையாது, நீரற்ற ஒரு சால்வெண்ட்டுன்றான். நான் அக்வசிஸ்னால் தண்ணின்னு அர்த்தம். அப்போ நான்னா தண்ணி அற்ற, நீரற்ற, சால்வெண்ட்னா கரைப்பானுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுன்றான். அப்போ என்னது? பென்சேன் அல்லது கார்பன் டெட்ராகுளோரைடுன்னு அர்த்தம். பென்சேன் அல்லது கார்பன் டெட்ராகுளோரைடு. இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நீர் அற்ற சால்வெண்ட் அப்படின்னா நீர் அற்ற ஒரு கரைப்பான்னு அர்த்தம். இது என்ன செய்யும்னா, இதை ஒரு இடத்துல இது திடப்பொருள் மாதிரி இருக்கும். ஆனால் இது என்ன செய்யும்? திடப்பொருள் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஈரங்கள் இருந்ததுன்னா அந்த ஈரத்தில் உறிஞ்சிக்கிறோம். எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சி கொள்ளும். ஆனால் இது உருகாது. உறிஞ்சி வச்சுக்கிறோம், ஆனால் உருகுமா? உருகாது. எப்படி நம்ம பஞ்சு இருக்குன்னா, பஞ்சை நீ இப்போ அப்படி வச்சேன்னா நீர் பக்கத்தில் வச்ச பஞ்சு நீரை உறிஞ்சி வச்சுக்கிறதா? அது உருகியா போயிருது, பஞ்சு உருகாது. பார்த்துருக்கீங்களே? அதை மாதிரி இது ஒரு நீரற்ற ஒரு கரைப்பான். இது என்ன செய்யும்? நீரை உறிந்து வைத்துக்கொள்ளும், ஆனால் இது உருகாது, நல்லா உருகாது. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னது அப்படின்னா, தெவிட்டிய கரைசல் என்றால் என்ன அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. சேச்சுரேட்டட் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு, அதாவது அந்த சொல்யூஷன் இனிமேல் அதில் கரையாது, எதுவுமே கரையாது. ஏன்னா சேச்சுரேட்டட் அவர் தான் முடிவுற்ற ஒரு சொல்யூஷனை கரைசல்னு சொல்லிட்டேன். எதோ உப்பையும் தண்ணியும் கலந்து முடிச்சிட்டேன்னா அது சொல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு சேச்சுரேட்டட்னு எங்கே வரும் தெரியுமா? நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது இது உப்பு, 1 கிலோ உப்பு வச்சுருக்கேன், 1 kg. ரைட்டா? அதேமாதிரி இங்கே ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். சரியா? தண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இது 1/4 கிலோ உப்பு மட்டும் இங்கேருந்து எடுத்து இதில் போடுறேன், கரையுது. ரைட்டா? தண்ணி டைல்யூட்டாக இருந்தது. இப்போ 1/4 கிலோ உப்பு எடுத்து போட்டோன்னா தண்ணியில் என்னது? உப்பு சேர்ந்துருச்சா, கரைஞ்சிருச்சா? அப்போ தண்ணி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சா? அப்போ திரும்பி இன்னொரு 1/4 கிலோ உப்பு எடுத்து இதில் போடுறேன். அப்போ இருந்ததை விட இன்னும் இந்த தண்ணி கட்டி ஆயிடுச்சு. அப்போ திரும்பி இன்னொரு 1/4 கிலோ உப்பு எடுத்து இதில் போடுறேன். அப்போ இப்போ நான் விரலை உள்ளே விட்டாலே போகிற உப்பாக தான் தெரியுது தண்ணியெல்லாம். தண்ணி டைல்யூட்டாக இருந்தது, இப்போ உள்ளே போட்டேன். பிறகு இன்னொரு 1/4 கிலோ இருந்ததில் 1 கிலோவில் அதையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்பி போய் வெறும் உப்பாக தான் இருக்குது. அதில் என்ன இருக்குது? உப்பாக தான் இருக்குது. அதாவது தண்ணி தெரிய மாட்டேங்குது, ஏன்னா உப்பு அதிகமாகி போச்சு. அப்போ இன்னொரு நான் 1 கிலோ பாக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் இந்த உப்பு இதில் போட முடியுமா? கரையுமா? கரையாது. கரைக்கிறதுக்கு நீர் வேணுமா வேண்டாமா? இருக்கிற நீர் பூரா கரைஞ்சி போய் நிற்கிது உப்பு கூட. இன்னும் இது போட்டால் கரையுமா? கரையாது. அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேஷன் ஆயிடுச்சு, இனிமேல் கரையாது. அட்டே ரூம் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில். ஆனால் நான் நினைக்கிறேன் இது இன்னும் கரையணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? இது சூடு பண்ண ஆரம்பிப்பேன். இன்னும் சூடு பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் உப்பை நான் உள்ளே போடலாம்.
ஒரு நிலையான வெப்பநிலையில் இது சேச்சுரேஷன் ஆயிரும், அதுக்கு மேலே கரையாது. நான் சூடு பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம், அவ்வளோதான். அதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம், ரைட்டா. அதாவது ஏ சொல்யூஷன் தட் காண்ட் டிசால்வ்னா இனிமேல் கரைக்காது. ஒரு சொல்யூஷன், ஒரு கரைசல் தட் காண்ட் டிசால்வ் இனிமேல் கரைக்காது எனிமோர் சால்யூட் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். இந்த 72 வாங்க. வாட் இஸ் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்? சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இப்போ தான் சொன்னல, சேச்சுரேட் முடிவுற்ற ஒரு சொல்யூஷன், இனிக்கு மேல் கரைக்காது. அப்படின்னா என்னன்னா ஏ சொல்யூஷன், அந்த ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஏ சொல்யூஷன் ஒரு கரைசல் தட் காண்ட் டிசால்வ், அது வந்து என்ன செய்யாது, இனிமேல் அதை கரைக்காது. எதை சால்யூட்டாக கரைக்காது. எனிமோர் இனிமேல் கரைக்காது. எதை கரைக்காது? சால்யூட்னா கரைசல்னா உப்பை கரைக்காது. அட் ஏ கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் சொன்னா. ஆனால் இனிமேல் வெப்பநிலை கூட்டினா கரைக்கும், ரைட்டா. கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல், ரைட்டா. கரைசல் இனிமேல் கரைபொருளை கரைக்காது, ரைட்டா. அப்போது வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன் ஆஃப் பிஹெச்? பிஹெச்சோட மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தா, பிஹெச் ஈக்குவல் டு -log(10) ப்ராக்கெட்டில் H+ன்னு அர்த்தம், ரைட்டா. இதுதான் என்னது, -log(10) H+ன்னு அர்த்தம். இது மேத்தமெட்டிக்கலில் பிஹெச்சோட ஃபார்முலா, ரைட்டா. வாட் இஸ் த கலர் ஆஃப் ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் இன் அன் அசிடிக் சொல்யூஷன் அப்படின்றான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசிடிக் அண்டு பேசிக் சொல்யூஷனில் ஒரு தாளில் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலரில் மாத்திரம்னு சொல்லியிருந்தாலே, அந்த தாள் வந்து ஒரு லிப்டஸ் தாள்னு சொல்லியிருந்தால, லிப்டஸ் தாளில் வந்து ஆசிடாக இருந்தால் என்னவா மாறும், ரெட் கலராக மாறும், ரைட்டா. ப்ளூ கலர் என்னவா மாறிடும், ரெட் கலராக மாறிடும்னு சொன்னேன். ஆசிடாக இருந்தால் என்ன ஆகும், ப்ளூ கலர் தாள் லிப்டஸ் தாளில் வந்து ப்ளூ கலர் ரெட் கலராக மாறும். அதே பேஸாக இருந்தால் என்ன ஆகும், ரெட் கலர் ப்ளூ கலராக மாறும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொன்று பினாப்தலின் வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆசிடா பேஸான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் லிப்டஸில் எப்படி கண்டுபிடிச்சோம், ப்ளூ கலர் ரெட் கலராக மாறும் ஆசிடாக இருந்தால். அதேமாதிரி ரெட் கலர் ப்ளூ கலராக மாறும் பேஸாக இருந்தால், ரைட்டா. அப்போ ஆசிடுக்கு என்ன கலரு, ரெட் கலர், ரைட்டா. ப்ளூ கலர் ரெட் கலராக மாறிடுச்சு இல்லையா, ஆசிட் நீ ஊற்றுற ப்ளூ கலரில், அப்போ ரெட் கலராக மாறிடுச்சு. அப்போ ஆசிடோட கலர் என்னது, ரெட்டு. அதேமாரி நீ பேஸை வந்து ரெட் கலரில் ஊற்றுற, அது என்ன கலராக மாறிடுச்சு, ப்ளூ கலராக மாறிடுச்சு. அப்போ பேஸ் என்னது, காரத்தோட கலர் என்னது, ப்ளூ, ரைட்டா. இப்போது இந்த பினாப்தலின் வச்சு நீ வந்து அந்த ஆசிடா பேஸானு கண்டுபிடிக்கலாம். இப்போ வாட் இஸ் த கலர் ஆஃப் பினாப்தலின்? பினாப்தலின் இண்டிகேட்டர்னு குறியீடு. பினாப்தலின் குறியீடு கலர் என்னன்னு கேட்குறான். இன் அண்ட் ஆசிட் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடாக இருந்தால் பினாப்தலின் என்ன கலராக இருக்கும், மாறும் அப்படின்னு கேட்குறான். ஒயிட்டாக மாறும். வெள்ளையாக இருந்தால் பினாப்தலின் வந்து வெள்ளையாக மாறிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து ஆசிட்னு அர்த்தம். அதேமாதிரி பினாப்தலின் பிங்காக மாறிடுச்சு, PINK, பிங்க்னா இளஞ்சிவப்புன்னு அர்த்தம். இளஞ்சிவப்பாக மாறினது பேஸ்னு அர்த்தம். பேஸ்னா காரம்னு அர்த்தம், ரைட்டா. காரம், அந்த பொருள் காரத்தை சார்ந்தது. இந்த பினாப்தலின் இண்டிகேட்டர் வந்து வெள்ளையாக மாறினால் அது என்னது, ஆசிட். பினாப்தலின் இண்டிகேட்டர் பிங்காக மாறிடுச்சுன்னு சொன்னால் அது என்னது, காரம். அப்போ இது என்ன சொல்கிறான், ஆசிட்டில் வந்து பினாப்தலின் இண்டிகேட்டர் என்னவாக மாறும், வெள்ளை. என்ன போட்டிருக்கான், வெள்ளைன்னு போட்டான். அந்த கலர்லெஸ் என்னது, வெள்ளைன்னு தானே அர்த்தம். கலரே இல்லைன்னு வெள்ளை தானே, கலர்லெஸ்ஸாக நிறமற்றது அப்படின்னா ஒயிட்னு அர்த்தம். அதேமாரி பிங்காக மாறிடுச்சு அப்படின்னா இது இந்த ஆசிட்டுக்கு பதிலாக இந்த நான் பேசிக்ஸ்னு போட்டேன். பேசிஸ்னது காரம்னு அர்த்தம். காரம்னு போட்டோன்னா இங்கே என்ன போடணும், பிங்க்குன்னு போடணும். இந்த இடத்துல என்னது, பிங்க் கலராக மாறும் என்று எழுதணும், ரைட்டா. நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் HCl. இந்த பாருங்க, டைல்யூட்னா நீர்த்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் என்னது, கால்சியம் கார்பனேட் வினைபுரியும் போது என்ன மாதிரி கேஸ் வெளியே வரும்ன்றான். விச் கேஸ் ப்ரொடியூஸ், எந்த கேஸ் வந்து உண்டாகும். விச் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்னா உண்டாகும். எப்போ, வென் அப்போது கால்சியம் கார்பனேட் ஆனது ரியாக்ஷன் வினைபுரியும் போது எது கூட, வித் டைலூட் HCl, நீர்த்த HCl. அப்போ நீர் கலந்த HCl கூட, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட கால்சியம் கார்பனேட் வினைபுரியும் போது
என்ன கேஸ் உண்டாகும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உண்டாகும். இந்த வர கால்சியம் கார்பனேட் நீர்த்த எச்சிலுடன் வினைபுரியும் போது உருவாகும் வாயு எது? தமிழில் வேணால் பார்த்துக்கோங்க, புரியலன்னா. அடுத்து நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் லார்ஜ் ஹைட்ரோ கார்பன்ஸ் இன்ட்டு ஸ்மாலர் ஒன்ஸ் கால்ட் அப்படின்னா? அப்போ ஹைட்ரோ கார்பன்றது என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், ஹைட்ரோ கார்பன் லார்ஜ் ஹைட்ரோ கார்பன் பெரிய பிணைப்பு இருக்கும். இப்போ சி 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 இதான் ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் சி பாண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் இந்த கோடு பட்ட பாண்டுன்னு அர்த்தம். ஹெச்சு 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 எல்லாம் ஹைட்ரஜன். இங்கே ஒரு ஹெச்சு 4 பாண்டு ஹெச்சு 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 இது ஹெச்சு. இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் ரைட்டா. ஹைட்ரோ கார்பன்ஸ் கார்பனால் இணைக்கப்பட்டுள்ளது அர்த்தம். இப்படி லாங் செயினில் போகும். இப்போ CH4 மீத்தேன், CH4 மீத்தேன். இதை நீ எப்படி ட்ராயிங்கில் வரைவா? CH4ன்னு மீத்தேன். CH சி ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. CH4 ரைட்டா. அப்போ சி ஒரு ஒன்றாச்சா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு பாண்டிங், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு பாண்டிங், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு பாண்டிங், இங்கே ஒரு இதுதான் அதனோட ட்ராயிங்ஸ். இந்த CH4ன்னு மீத்தேன். அப்படி அது வந்து பெரிய இது கார்பன் செயின் வந்து பெருசாக இருக்கும். அதை வாட் இஸ் த ப்ராசஸ் என்ன பாருங்கள், தமிழில் படிக்கிறேன். பெரிய ஹைட்ரோ கார்பன்களை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கும் முறைக்கு என்ன பெயர்? இந்த நான் சின்னு பார்த்தோம்னா இதுதான் பெரிய கார்பன் செயின் அர்த்தம். கார்பன் அதுதான் பெரிய ஹைட்ரோ கார்பன் செயின் அர்த்தம். அதை சின்ன சின்னதாக பிரிக்கணும். பிரிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா கிராக்கிங்னு அர்த்தம். சிதைத்து வடித்தல், கிராக்கிங் என்று சொல்லப்படுகிறது அப்படின்றான். நேம் த சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன், அதை சிறிய ஹைட்ரோ கார்பன் சொல்லுவேன். அது நான் மீத்தேன் காமிச்சேன்ல. இந்த சி நேம் த சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு. சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் CH4. இது ஒரு மீத்தேன். அப்போது இதுதான் ஒரு சி 4 கார்பன் ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்படின்னு மீனிங் என்ன தெரியுமா? கார்பனுக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை? மொத்தம் 6. ஃபஸ்ட்டு செல்லில் 2 பேர், மீதி 4 இருக்கா. அப்போ இதில் 2 எலக்ட்ரான். இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, இது ஒரு எலக்ட்ரான். கோவலண்ட் பாண்டு என்னது? இது 2 கோவலண்ட் பாண்டு. அப்போ இதுலேயும் இந்த கார்பன் ஒன்று கொடுக்குது, இது ஒன்று ஹைட்ரஜன் ஒன்று கொடுக்குது, இது ஒரு கோவலண்ட் பாண்டு. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. கார்பன் 1, இது 1. அப்போ இது ஒரு கோவலண்ட் பாண்டு. அப்போ இதுலேயும் இது 1, இது 1, இது கோவலம். அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் 4 இருக்குது கார்பனுக்கு. 1 2 3 4. இது ஹைட்ரஜனுக்கு 1 தான். ஹைட்ரஜனோட மொத்த எலக்ட்ரானே 1 தான். அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சின்னது என்னது? மீத்தேன் ரைட்டா. கார்பன் சிம்பிளாக புரிஞ்சுக்க. மீத்தேன் ரைட். மிக எளிய ஹைட்ரோ கார்பன் பெயர் என்ன? மீத்தேன். அப்போ வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அல்கேன்ஸ்? அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா அல்கேன் அல்கீன்ஸ் 2 இருக்குது. நல்லா பார்த்துங்க. அல்கேன் அல்கேனோட பொதுவான ஒரு பேர் என்னன்றான் ரைட்டா. அல்கேன் KAN. அப்போ அல்கீன் இன்னொன்று இருக்குது. ALKENE அல்கீன்ஸ். ENE இது ANE ரைட்டா. ANE இது அல்கீன்ஸ். ENE அல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? CN. இந்த பாருங்க CN. அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் அர்த்தம். H2N H2N + 2ன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது வந்து என்னது? அல்கேன்ன்றான். H2N + 2ன்னு அர்த்தம். இது வந்து அல்கேனோடது ரைட்டா. அல்கேன்ஸ். அல்கீனுக்கு என்னது? இந்த 2 இருக்காது. வெறும் CN H2N தான் ரைட்டா. 2 தான் ஃபார்முலா கேட்பான். அல்கேன் ஏ போட்டாச்சுன்னா CN H2N + 2. அதேமாரி அல்கீன் போட்டால் இந்த கடைசியில் ஒரு 2 2 இருக்குது. CN H2N அதோட நிப்பாட்டிக்கணும். ஏன்னு சொன்னால் இது நான் ஃபார்முலா சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மீத்தேனுக்கு என்னது? CH4 தானே. இப்போ C2 CN H2N + 2 ரைட்டா. CN Nக்கு பதில் என்ன போடுறேன்? 1 போடுறேன் ரைட்டா. C எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ Nக்கு பதிலாக 1. அப்போ C என்ன 1 தானே. அப்போ ஒரு C வந்துருச்சா. அப்போ இங்கே வா H எவ்வளோ இருக்குது? Nக்கு பதிலாக 1 போடுறேன். 2 × 1 2 ப்ளஸ் 2N + 2 ரைட்டா. 2N + 2 ரைட்டா. அப்போ 2க்கு பதிலாக Nக்கு பதிலாக 1 2 × 1 2 ப்ளஸ் 2 4 வந்துருச்சா. 4 ஹைட்ரஜன் வந்துருச்சா. Nக்கு பதிலாக Nக்கு பதிலாக 1 போடுறேன். இந்த ஒரு கார்பன் இருக்குது 2. அதேமாரி இது மீத்தேன்
ஈத்தேனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 6 C2H6 வரும். C2H6 வரும். இதில் ஏஎன்இன்னு வரும். இஎன்இனா CnH2nோட நிப்பாட்டிக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த 2 இருக்காது ரைட்டா. அல்கேன்ஸுக்கு வந்து இது அல்கீன் ஏக்கு பதில் இஎன்இ வரும். அதில் இந்த 2 இருக்காது, லாஸ்ட்டில் +2 இருக்காது, வெறும் 2n தான். அடுத்து நெக்ஸ்ட்டு நேம் த அலாய் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். அப்போது இந்த காப்பர் அண்ட் ஜிங்கோட கலவையில் உண்டாகக்கூடிய ஒரு அலாய்னா கலவையில் உண்டாகக்கூடிய பொருளின் பேர் என்ன அப்படின்றான். தாமிரம் மற்றும் துத்தநாகம் சேர்ந்த கலப்பினம் எது அப்படின்றான். தாமிரத்தையும் அதாவது காப்பர் அண்ட் ஜிங்க்கும் சேர்ந்த ஒரு கலவை, ரெண்டையும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணால் அது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். கலவை அதாவது காப்பர் ஜிங்கின் கலவை எந்த பொருளாக இருக்கும் அப்படிங்கிறான். எந்த பொருளாக இருக்கும்? பிராஸாக மாறிடும். பிராஸ் பித்தளை காப்பரையும் ஜிங்கையும் கலந்து நீ காய்ச்சினேன்னு சொன்னால் அது எதுவாக மாறும்? பிராஸாக மாறிவிடும். அப்போ விச் கேஸ் ஸ்மெல்ஸ் லைக் ஏ ரோட்டன் எக்ஸ். ரோட்டன்னா நாத்தம் பிடிச்ச முட்டை அழுகி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. முட்டை அழுகுன முட்டை நீ மோந்து பார்த்தீங்கன்னா கெட்ட நாற்றம் அடிக்கும். அப்போ அதை ரோட்டன் எக்ஸ்னு அர்த்தம். அது ரோட்டன் எக்ஸ்னது நாற்றம் எடுத்த முட்டை. இப்போ முட்டை ரொம்ப அழுகி போச்சுன்னா அதை தட்டி பார்த்தீங்கன்னா நாற்றம் பிடிச்ச ஒரு வாயு வரும். அதான் விச் கேஸ் ஸ்மெல்ஸ் லைக் ரோட்டன் எக்ஸ். அப்போ நாற்றம் பிடிச்ச ஒரு முட்டையோட சுமலில் எந்த கேஸ் கொடுக்குறது? அந்த கேஸ் பேர் என்ன? அது கேஸ் தானே, அந்த சுமல் வந்தாலே கேஸ் தானே. அந்த கேஸோட பேர் என்னன்னு கேட்குறான். ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் தான் நாற்றம் பிடிச்ச ஒரு முட்டை வாசனத்தை கொடுக்கும் ரைட்டா. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஈத்தீன். ஈத்தீனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்னது அப்படின்னு கேட்குறான். C2H2 ரைட்டா. C2H2 இது 3 பாண்டிங்கில் இருக்கும் ரைட்டா. C2H2ன்றது ஒரு 3. இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். C 3 கோடு இருக்கும், 1 2 3, இது ஒரு C. அப்போ இந்த ஒவ்வொரு கோட்லேயும் இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான், இது ஒன்று. அப்போ இந்த சைடில் 3 எலக்ட்ரான் இது கொடுத்துருச்சு, இந்த சைடில் 3 இது கொடுத்துருச்சு, 6 போச்சா 3 மீதி 1 தான் இருக்கும். அப்போ 1 H, இது 1 H. அப்போ எத்தனை H இருக்குது? 2 H 2 C. C2H2 ரைட்டா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. C2H2 அதாவது எத்தேனோட எத்தைன் ரைட்டா. ONE முதல் ANE ENE ONE புரியுதா. ஈத்தேன் இந்த ANE ETH ANEக்கு ஒன்று வரும், ENEக்கு ஒன்று வரும், ONEக்கு ஒன்று வரும். ஈத்தைன் நல்லா பார்த்துங்க. ONEனா C2H2 ரைட்டா. வாட் இஸ் த மெயின் காம்போனண்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் இயற்கை வாயுவில் என்ன இருக்குது? மீத்தேன் தானே இருக்கும். ANE மீத்தேன் ANE ரைட்டா. நல்லா பார்த்து ENEன்னு இருக்கும், மீத்தீன்னு இருக்கும் ரைட்டா, மீத்தைன்னு இருக்கும். ANEக்கு 4 இருக்குங்க. C2H4 ரைட்டா. நேச்சுரல் கேஸில் என்ன கிடைக்கும்? மீத்தேன் கிடைக்கும் ரைட்டா. வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் ஓஜான். ஓஜானோட அட்டாமிசிட்டி என்னதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்குறான். அப்போ ஆட்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அணுன்னு அர்த்தம். அது அட்டாமிசிட்டின்னு என்னது அப்படின்னா மொத்த அணுக்களின் எண்ணிக்கைன்றான். ஓஜானில் உள்ள அணுக்கள், மொத்த அணுக்கள் தான் அட்டாமிசிட்டின்றான். அட்டாமிசிட்டியாக ஓஜான் லேயர் இருக்கு இல்லையா, அதோட மொத்த அணுக்கள் என்னது அப்படின்னா ஓஜோன் லேயரில் என்ன இருக்குது? O3 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் இருக்கும். O2னா ஆக்சிஜன் ரைட்டா. O3 இருக்கும், 3 ஆக்சிஜன் ஆட்டங்கள் இருக்கும் ரைட்டா. அதுதான் அட்டாமிசிட்டின்றான். அட்டாமிசிட்டினா மொத்த அணுக்கள்னு அர்த்தம். அதை அட்டாமிசிட்டினா மொத்த அணுக்கள். எதில்? ஓஜோனில் எத்தனை இருக்கும்? 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். O3 என்ன அணுக்கள் இருக்கும்? ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். அட்டாமிசிட்டி ஆஃப் ஓஜான் 3 இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆனால் 3 என்னவாக இருக்கும்? ஆக்சிஜன். அதை எழுதிக்கோங்க, ஆக்சிஜன் எழுதிக்கோங்க. திடீர்னு அதில் என்ன இருக்குன்னு கேட்பேன். 3 என்னது? ஆக்சிஜன் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் சிம்பிள் என்னது? O3ன்னு அர்த்தம். அட்டாமிசிட்டினா மொத்தம் எத்தனை அணுக்கள் இருக்கிறது? ஆட்டங்கள்னால் 3 இருக்கிறது. அது என்ன ஆட்டம்? ஆக்சிஜன் ஆட்டம் ரைட்டா.
வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ்? பாஸ்பரஸுக்குள்ளே எத்தனை பாஸ்பரஸ் ஆட்டங்கள் இருக்கிறது? பாஸ்பரஸுக்குள்ளே எத்தனை பாஸ்பரஸ் ஆட்டங்கள் இருக்குன்னு 4 இருக்கிறது. P4 இருக்கிறது, ரைட்டா? P4 இருக்குது, 4 பாஸ்பரஸ் ஆட்டங்கள் இருக்கிறது, ரைட்டா? அப்போ விச் எலிமெண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றான். எந்த ஒரு எலிமெண்ட்னா தனிமமானது ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது த பேசிஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பேசிஸ்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். அது ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிம சேர்மங்களுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய தனிமம் எது? இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்னாலே கார்பன் தான். கார்பன் இல்லாத ஆர்கானிக் காம்பவுண்டே கிடையாது. கார்பன்னாலே ஆர்கானிக் காம்பவுண்டு தான். அப்போ அடிப்படை என்னது? ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு அடிப்படையாக இருப்பது என்னது? கார்பன் தான். 99.9% கார்பன் இல்லாத ஆர்கானிக் காம்பவுண்டே கிடையாது. அப்போது அதுதான் அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையாக விளங்கும் தனிமம் எது? விச் எலிமெண்ட்? கார்பன். அதான் ஆர்கானிக் காம்பவுண்டுன்னு சொன்னாலே அது கார்பனை தான் குறிக்க, வேறு எதையும் குறிக்காது. அது அந்த காம்பவுண்டில் கார்பன் இருந்து தான் ஆகணும், ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். அதனால தான் கார்பன் சொல்கிறாங்க, ரைட்டா? ஏதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் என்ன எலிமெண்ட் முக்கியமாக இருக்குன்னா கார்பன்னு பார்த்துக்கோங்க, கேட்டாலும் கேட்பாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட்டட் இன் த கே செல்? இந்த போட்டானா இல்லையா, அந்த எலக்ட்ரான் செல் KLMNன்னு சொன்னல. அப்போ எவ்வளோ அதிகமான எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் கே செல்லில் அடக்க முடியும்ட்டான். எவ்வளோ முடியும் கே செல்லில்? அந்த பாருங்கள், இதுதான் நான் முதல்ல சொன்னேன். இது நியூக்ளியஸு, இதை சுற்றி ஃபஸ்ட்டு செல்லு கே செல். இதுக்கு பேர் என்னது? கே. செகண்ட் செல்லு, ரைட்டா? இது எல்லு, KL. அடுத்து 3வது செல்லு, இது என்னது? எம்மு. இது 4வது செல்லு, இது N. ஃபார்முலா என்னது? 2n⁻². அப்போ இது ஃபஸ்ட்டு செல்லு கேன்றது ஃபஸ்ட்டு செல்லு. அப்போ n-க்கு பதிலாக 1 போட்டேன் என்ன ஆகும்? 1⁻². அப்போனா 1 × 1 1 தான். 2 × 1 2 எலக்ட்ரான் தான் நீ அங்கே வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. கே செல் எத்தனை வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். 2வது எல் செல் எத்தனை? 8 வைக்கலாம். ஏன் 8 வைக்கலாம்னா அந்த n-க்கு பதில் 2 போடு. 2⁻2 எவ்வளோ ஆச்சு? 2வது செல்லு தானே அது, எல்ன்றது 4 ஆச்சா? அப்போ இங்கே ஒரு 2 இருக்கா முன்னாடியே, இந்த 2 × 4 8 வைக்கலாம், ரைட்டா? அப்போ 3வது செல்லில் n-க்கு பதில் 3 போடு. 3 போட்டால் என்ன ஆகும்? 3 × 2 3 9 × 2 ஏன்னா 18 செல்லு வரைக்கும் 18 எலக்ட்ரான் வரைக்கும் நீ இதில் அக்காமடேட் பண்ணலாம். அப்போ 4வது KLMN. Nல் என்னது? 4. n-க்கு பதில் 4 போடு. 4 × 4 4 16 16 × 2 என்னாச்சு? 32 எலக்ட்ரான் வரைக்கும் 4வது செல்லில் வைக்கலாம், எம் செல். இதுக்கு மேலே வைக்க முடியாது. அதுதான் சொல்ல ஹவு many எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் கே செல்? கே செல்னால் 2 தான் வைக்க முடியும். கே கூட்டில் இடமுள்ளக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? கே செல்லில் 2, KL செல்லில் 8, எம் செல்லில் 18, அதுக்கடுத்து 32, ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் த கன்ஃபிகரேஷன் ஆஃப் த அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் செல் ஆஃப் த இனட் கேஸ்? அவுட்டர்மோஸ்ட் என்னது? கடைசி செல், ரைட்டா? கடைசி செல் என்னது? KLMN. N தான் கடைசி இது. ஆனால் சில இதுக்கு வந்து இப்போ கார்பனுக்கு அவுட்டர்மோஸ்ட் செல்லு வந்து KL தான். ஏன் எல்லுன்னு சொன்னால், இப்போ கார்பனில் எவ்வளோ அட்டாமிக் நம்பர்? 6. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 இருக்கிறது. 6 எலக்ட்ரான் தான் இருக்கிறது. அப்போ கார்பன் இங்கே இது நியூக்ளியஸ் கார்பனோடது. ஃபஸ்ட்டில் கேல எத்தனை போச்சு? 2 எலக்ட்ரான் போச்சா? அப்போ செகண்ட் ஆர்பிட்டு மீதி எத்தனை? 2 போக மீதி எனக்கு 4 தான் இருக்கும். செகண்ட் எல்லில் வந்து என்ன இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 4 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 4 தான். அவ்வளோ. இதுக்கு லாஸ்ட் ஆர்பிட் என்னது? கார்பனுக்கு செகண்ட் ஆர்பிட். இங்கே எம் வர தேவையில்லை, எலக்ட்ரானே இல்லையே, எவ்வளோ தானே இருக்குது. அது லாஸ்ட் ஆர்பிட் என்னது? செகண்ட் ஆர்பிட். 2வது ஆர்பிட் இது லாஸ்ட் ஆர்பிட். ஏன்னா இது இருக்கிறதே 6 எலக்ட்ரான் தான் இருக்கிறது கார்பனில். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 போச்சு. அப்போ செகண்ட் ஆர்பிட் கே ஆர்பிட் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஆர்பிட் எல்.
எல்லில் 4 போச்சு, இன்னும் 4 தேவைப்படுது. அப்போ நீ எதுக்கு இங்கே எல் எம்முக்கு போக தேவையில்லை, என்னெல்லாம் வராது இந்த இதுக்கு, ரைட்டா? அப்போது இங்கே இனட் கேஸுக்கு லாஸ்ட் ஆர்பிட், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் என்னது KL தான், 8 தான், ரைட்டா? இனட் கேஸோட இது என்னது லாஸ்ட் வேலன்ஸ், அதாவது வாட் இஸ் த கன்ஃபிகரேஷன் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ். வேலன்ஸ் என்னது கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. வேலன்ஸ் அண்ட் வேலன்சின்னு இருக்குது, ரைட்டா? இப்போ நீ வேலன்சின்னு சொன்னால் நீ புரியாது, நான் அதெல்லாம் வேண்டாம். வேலன்ஸ்னு என்னது அவுட்டர் மோஸ்ட், அதனோட கடைசி ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறது, அதான் வேலன்ஸ்னு அர்த்தம். வேலன்ஸ் செல் ஆஃப் த இன்னட் கேஸ் அப்படின்றான். அப்போ என்னவாக இருக்கும் வேலன்ஸ் செல்லு 8 இருக்கும். ஏன்னா நான் என்ன ஏன்னா இன்னட் கேஸில் வந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் 8 இருக்கும். ஏன்னா 8 இருந்ததுன்னா அது எது கூட வினைபுரிய போக தேவையில்லை, ரைட்டா? எல்லா இன்னட் கேஸுக்கும் 8 தான் இருக்கும். ஒன்றே ஒரு கேஸ் தவிர, அந்த கேஸ் பேர் தெரில, ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் 2 இருக்கும். 2 இருந்தாலும் அது வினைபுரிய தேவையில்லை, அதனால தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு பேர் நோபல் கேஸ் அல்ல இன்னட் கேஸ்ன்னு சொல்லி மந்த வாயும்பாங்க. எது கூடயும் வினை புரியாது, அது வாழ் தனியாக இருக்கும். ஏன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருக்குது. அது வினை எப்போ புரியும், 8 விட கம்மியாக இருந்தால் தான் புரியும். 8 இருக்கிறது அது ஏன் புரியணும், அது பேசாமல் இருக்கும், ரைட்டா? அதனால தான் ஸ்டேபிள் ஆக்டட் ரூல்ஸ். ஆக்டட் என்னது 8 இருக்குதுன்னு அர்த்தம், ஆக்டட் ரூல்ஸ். அதனால் 8 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. எதில் நம்ம மந்த வாயுக்களின் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? வெளிக்கூட்டுனா கடைசி ஆர்பிட் இல்லை 8 இருக்கும். அப்போ விச் மெட்டல் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? இப்போ கரண்ட்டை நல்ல முறையில் நல்ல ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய மெட்டல் என்னதுன்னா சில்வர் தான். எந்த தடையை கம்மியாக கொடுக்கும் கரண்ட் சில்வரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது மின் தடை ரெசிஸ்டன்ஸை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். அதனால் பெஸ்ட்டு கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதை மின்சாரம் கடத்துவதற்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் என்னதுன்னு சில்வர் தான், பெஸ்ட் கண்டக்டர். நேம் த மெயின் காம்போசிஷன் ஆஃப் பிரான்ஸ் அலாய் அப்படின்றான். அப்போ பிரான்ஸோட கலவையோட முக்கியமான ஒரு கூட்டு பொருள் என்ன? அந்த பிரான்ஸ் கலவையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் பேரை சொல்லுன்றான். வெண்கல கலப்புலோகத்தின் முக்கிய பகுதி பொருள் என்ன? பகுதி பொருள் அதில் உள்ள ஒரு பகுதி பொருள் என்னது, முக்கியமான பொருள் என்னது? எதில் உள்ள பகுதி பொருள் அப்படின்னா பிரான்ஸ் கலவைனால என்னது, அதில் இன்னொரு பொருள் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். பிரான்ஸு கலவையில் இருக்கக்கூடிய முக்கிய பொருள் என்ன? காம்போசிஷன் அப்படின்னா மெயின் முக்கிய காம்போசிஷன் பகுதி பொருள்னு அர்த்தம். என்னது அப்படின்னா காப்பர் அண்டு டின். அந்த பிரான்ஸில் என்ன கலந்துருக்கிறது? காப்பர் மற்றும் டின் கலந்துருக்கிறது, அதுதான் முக்கியமான பொருள், ரைட்டா? அப்போ வாட் இஸ் த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றான். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் என்றால் என்ன அப்படின்னா இது ஈரத்தை உறிஞ்சும் பொருட்கள் என்றால் என்னன்றான். அப்போ சப்ஸ்டான்சஸ் தட் அப்சார்ப் மாய்ச்சர்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன செய்யும்னா ஈரப்பதத்தை உரியும், ஆனால் அதனோட நிலைமையை மாற்றிக்கொள்ளாது. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும், ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஹைக்ரோஸ்கோபிக்னு என்னது? ஈரம் உறிஞ்சும் பொருள்னு அர்த்தம். ஆனால் ஈரத்தை உரியும், ஆனால் அதனோட ஷேப்பை மாற்றிக்கிறாது. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். பக்கத்தில் ஈரம் இருந்தால் உறிஞ்சி வச்சுக்கிறோம், ஆனால் அதனோட அளவு மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்றான். அப்போ சப்ஸ்டான்ஸ் தட் அப்சார்ப் மாய்ச்சர்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட், அதோட நிலைமையை மாற்றிக்கொள்ளாது. நிலைமைன்னா அதோட அளவை மாற்றிக்கொள்ளாது, சரி, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் லூக்கேசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டான். லூக்கேசன்ட்னா அப்போது கிவ் an எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை கொடு அப்படின்றான். எதற்கு அப்படின்னா லுக்கேசன்ட்ன்றான். லுக்கேசன்ட்னு சொன்னால் இது ஈரத்தை உறிஞ்சி கரைந்து விடும். சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள். லுக்கேசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஈரத்தை உறிந்து இது கரைந்து விடும். இது முதல்ல என்ன சாலிடாக இருக்கும், ஆனால் ஈரத்தை உறிஞ்சி உடனே கரைஞ்சி போயிடும். புரிஞ்சுதா? எப்படி உப்பு டீலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ், அதை ஈரத்தை அதில் போட்டு உறிஞ்சிட்டு என்ன செய்ய கரைஞ்சி போயிடும். அதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அதை பாருங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் பொருட்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூடும். ஈரத்தை உறிஞ்சி அது கரைஞ்சி போயிடும். அப்படின்னா மீனிங் என்னென்னா
இந்த ஒரு பொருள் ஃபஸ்ட்டு சாலிடாக இருக்குது, சாலிட்னா திடப்பொருளாக இருக்கிறது, ரைட்டா. இங்கே வாட்டர் இருக்கிறது, ரைட்டா. இந்த வாட்டரை இது உறிஞ்சின உடனே இது லிக்விடாக மாறிடும். இந்த திடப்பொருள் என்னது கரைந்து விடும். அது கரையாது. இதுக்கு முந்தைய நம்ம படித்தோம் இல்லையா, உருகாத பொருள் ஈரத்தை உறிஞ்சி அது அப்படியே திறக்கும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் நான் பார்த்தோம் இல்லையா. ஆனால் இது ஈரத்தை உறிஞ்சி இது கரைந்து விடும். இது என்னது ஹைக்ரோஸ்கோபிக் என்னது ஈரத்தை உரியும், ஆனால் தன்னோட நிலைமையில் அப்படியே தான் இருக்கும், ஷேப்பை மாற்றாது. அது திடப்பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இது திடப்பொருளாக இருக்கும், ஈரத்தை உறிஞ்சினோட திரவமாக மாறிடும், ரைட்டா. அதை தான் என்ன சொல்கிறான், லிக்வசன்ட்னுட்டான். லிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்னால் பொருள்னு அர்த்தம். ஈரம் உறிஞ்சி கரையும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு, ரைட்டா. இதுக்கு என்னது போட்டான் அப்படின்னா இதுக்கு அதான் சொல்லி முடிச்சிட்டான் இல்லையா, முடிஞ்சிச்சு, ரைட், ஓகே. இதனால் சோடியம் ஹைட்ராக்சைடு, ரைட்டா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இன் த ஹியூமன் ஸ்டொமக். அப்போ மனுஷனோட ஸ்டொமக் வகுத்தில் ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு ஒன்று இருக்குது. கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு என்னது அப்படின்னா, அதாவது இறப்பையில் இறப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு ஜூஸ், ஒரு அமிலம். அந்த அமிலத்தோட pH வேல்யூ என்னென்ன, இறப்பை இருக்கு இல்லையா, வயிற்று பகுதியில் உள்ள அந்த பாருங்க, மனித வயிற்றில் சுரக்கும் இறப்பை சாற்றின் தோராயமான pH மதிப்பெண் என்ன. மனுஷனோட வகுத்தில் சுரக்கக்கூடிய இறப்பையில் சுரக்கக்கூடிய சாரின் தோராயமான pH மதிப்பு என்ன அப்படின்றான். என்னது 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். அப்படின்னா இது என்னது, ஆசிட், ரைட்டா. அப்போ வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன, அதாவது ரசாயன பெயர் என்னன்றான். ரசாயன பெயர் என்னது, சோடியம் பைகார்பனேட், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கெமிக்கல் நேம். பக்கா கேட்பாங்க, வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன, அது பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன, இது கேட்டாலும் கேட்பாங்க. என்னது, சோடியம் கார்பனேட், அது சோடியம் பைகார்பனேட், இது சோடியம் பைகார்பனேட், இது சோடியம் கார்பனேட், ரைட்டா. அப்போது வாட் இஸ் த ப்ளீச்சிங் பவுடர் கெமிக்கல் நேம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் என்ன, கால்சியம் ஆக்சிக்ளோரைட், ரைட்டா, கால்சியம் ஆக்சிக்ளோரைட். அப்போ வாட் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொன்னால் கெமிக்கல் நேம் என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், ரைட்டா. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு அர்த்தம். அப்போ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்சார்ப்ஸ் ஹீட் எனர்ஜி அப்படின்றான். ஹீட் வெப்ப ஆற்றலை உரியக்கூடிய ஒரு வினைக்கு பேர் என்ன அப்படின்றான். இப்போ நம்ம உடம்புல வெப்பம் படுகிறது, அந்த வெப்பத்தை நம்ம உடம்பு உரிகிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறோம், காலங்காத்தால் குளிச்சுட்டு போய் சூரிய வெப்பத்தில் போய் நில்லு, உனக்கு விட்டமின் சி கிடைக்கும், டி கிடைக்கும்ன்றாங்கல்ல. அப்படின்னு என்ன, அந்த விட்டமின் சி ஆனது, சூரிய வெப்பத்தில் விட்டமின் ஆனது நம்ம தோலில் படும்போது தோலில் உள்ள துளைகள் இருக்கு இல்லையா, தோலில் உள்ள துளைகள் மூலமாக உள்ளே செல்கிறது. அப்போ உள்ளே நடக்கும் வேலைப்பாடுகளுக்கெல்லாம் எண்டோதெர்மிக்னு அர்த்தம். அதாவது வெப்பம் உள்ளே தெர்மின்னா என்னது, தெர்மிக்குன்னு வெப்பம், எண்டோனா உள்ளே நுழைகிறது, வெப்பம் உள்ளே நுழைகிறது, எண்டோனா உள்ளே, எக்ஸோனா வெளியே, எண்டோதெர்மிக்னு அர்த்தம், ரைட்டா. அதாவது நல்லா பார்த்துங்க, வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், என்ன விதமான வினைகள் அப்சார்ப்ஸ் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலை எந்த விதமான வினைகள் உணர்வு. எண்டோதெர்மிக், எண்டோனா உள்ளே, தெர்மிக்னு வெப்பம் உள்ளே செல்கிறதுன்னு அர்த்தம். உள்ளே இழுக்கிறதா வெப்ப ஆற்றலை உறிஞ்சி நிகழும் வேதிவினையின் வகை என்ன. வெப்ப ஆற்றலை உறிஞ்சி நிகழும் வேதிவினையின் வகை என்ன அப்படின்னா எண்டோதெர்மிக், உள்ளே. தெர்மிக்னா வெப்பம், தெர்மிக்னு உள்ளே, அந்த வெப்பத்தை நம்ம செல்கள் துளைகள் உறிஞ்சி உள்ளே தள்ளுகிறது அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், வெப்பம், ரைட்டா, வெப்ப கொள்வினை. அதேமாதிரி எக்ஸோதெர்மிக்ன்ற, அப்போ நம்மளுக்கு வேர்வை வெளியே வருகிறது, அப்போ வெப்ப ஆற்றல் வெளியே இருக்கிறது அப்படின்னது எண்டோன்னா உள்ளே, எக்ஸோனா வெளியே, அது எக்ஸோதெர்மிக், வெளியே, வெப்ப ஆற்றல் வெளியே போச்சுன்னா. அப்போ வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ரிலீசஸ் எனர்ஜி. இந்த திருப்பி போட்டால் பார்த்தீங்களா நான் சொன்னதை, எந்த விதமான கெமிக்கல் வேலைப்பாடுகள் ரிலீசஸ் ஆற்றலை வெளியேற்றுகிறது. அப்போ நம்ம
வேறு வெளியே வருகிறதுலேயே ஆற்றலை வெளியேற்றுகிறது. அது என்னது? எக்ஸோன வெளியே, எக்ஸோதெர்மிக். ரைட்டா? இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அது தமிழ் என்னவா? வெப்ப உமிழ் வினை. ரைட்டா? அடுத்து வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அல்கீன்ஸ்? ஏற்கனவே சொன்னல அங்கே அல்கேனுக்கு என்னது? CnH2n+2. அப்போ அல்கீன் அது KANES. இது போட்டோம்னா என்ன சொன்னேன்? அந்த +2 வராது. CnK2n நின்றுக்குன்னு சொன்னல, அந்த பாருங்கள் CnH2n முடிஞ்சா. அங்கே என்னது போட்டால்? அல்கேன் KENக்கு என்ன ஃபார்முலா? CnH2n+2 போட்டோம். ஏற்கனவே இது அங்கே சொல்லி கொடுத்துட்டேன். வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்? அது ரஸ்ட் என்னது? இரும்பு துரு பிடிக்குது இல்லையா? துருவோட கெமிக்கல் ஃபார்முலா என்னதுன்றான். Fe2. Feன்னு என்னது? அயன் அர்த்தம். இது Fe2O3 அயன் ஆக்சைடு டாட் இன்ட்டு H2O H2O தாயல் இருக்குது. இது எப்படி எழுதணும்னா, அவன் இது அந்த இதில் அப்படியே கம்ப்யூட்டர்னா அப்படி Feன்னு அயன்னு அர்த்தம். Fe2 2 இருக்குது, ரெண்டு ஆட்டம் இருக்கிறது. அப்போது ஆக்சிஜன் 3 இருக்கிறது, டாட்டு H2 ஹைட்ரஜன் மாலிகுல் 2, இது ஆக்சிஜன் மாலிகுல் 1 இருக்குது. Feனா அயன், அதில் ஆக்சிஜன் மிங்கில் ஆகிருக்கிறது, ப்ளஸ் வாட்டரும் இருக்கிறது. ரைட்டா? இதுதான் துருப்பிடிச்ச அயனோட ஃபார்முலா. சரி, அடுத்து பயாலஜி அடுத்ததில் பார்க்கலாம்.